வணக்கம் மேம். கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, டைரக்டா எண்டோஸ்கோபி பண்ணிட்டோம் அப்படின்னா, இதை ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, எண்டோஸ்கோபிங்கிறது ஒண்ணும் இல்ல. டைரக்டா அந்த டியூப நம்மளோட வயிறு பகுதியில வச்சு பார்ப்பாங்க. இதுல என்ன பார்ப்பாங்கன்னா, அந்த 3 பேர் நான் சொன்னேன்ல, 3 பேர் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இது. அந்த 3 பேரும் ஹெல்த்தியா இருக்காங்களா, அன்ஹெல்த்தியா இருக்காங்களா, இல்ல புண்ணு வந்துருச்சா, எந்த இடத்துல பிரச்சனை வந்துருக்கு அப்படிங்கிறத ஈஸியா தெரிஞ்சுக்கிறது தான் எண்டோஸ்கோபி. இது நம்ம நார்மல் ஸ்கேன்ல ஈஸியா நம்மளோட அல்சர் பிரச்சனையை தெரிஞ்சுக்க முடியாது. எண்டோஸ்கோபில மட்டும்தான் இது நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அல்சர் தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சிச்சு, பட் நான் இதுக்காக எந்த மெடிசன் எடுத்துக்கல, எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுத்துக்கல. அப்ப இது என்ன ஆகும் ரொம்ப ஃபியூச்சர்ல ரொம்ப நாள் இது இருக்கு அப்படின்னா இது என்னதான் ஆகும், எப்படி சேஞ்ச் ஆகும் இந்த நோய்? எக்ஸாக்டா நம்ம வயிற்றுக்குள்ள ஒரு புண்ணு வந்தாச்சு, அந்த புண்ணை நம்ம சரி பண்ணிக்கல அப்படின்னா அதனால என்னெல்லாம் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ஆசிட் என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த 3 பேரை வீழ்த்துது. போர்ல போய் வீழ்த்துற மாதிரி அந்த 3 பேரையும் வீழ்த்துது. இந்த ஸ்டொமக்குடைய வால்க்கு சுவர் பகுதிக்கு வந்துருச்சு. மேற்கொண்டு அரிச்சுட்டே போகுது. பாக்டீரியா தானே, சோ அது கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சுக்கிட்டே போகுது. ஆசிட் தன்மை கொண்டது. சோ நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம், ஆசிட் பட்ட முகம், ஆசிட் பட்ட கை, ஆசிட் பட்ட கால் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அதை அரிக்க ஆரம்பிக்குது. ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடிய அந்த வயிறு பகுதியில அந்த எரோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எரோஷன் அப்படிங்கிறது அது அரிச்சுக்கிட்டே போகுது. அந்த ஸ்டொமக்குடைய நேச்சுரல் தன்மையில இருந்து, இயற்கையான தன்மையில இருந்து அதை ரொம்ப அப்நார்மலா மாத்திக்கிட்டு இருக்கு. சோ அது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வயிறு வலி அப்படிங்கிறது ரொம்ப சிவியரான வயிறு வலியா போயிடும். நம்மளால எந்த மெடிசன் எடுத்தாலுமே அது சரிப்படுத்த முடியாத ஒரு நோயா மாறிடும். மெடிசன் சாப்பிட்டாலும் சரி, சாப்பாட்டுல டயட்ல மாத்திக்கிட்டாலும் சரி, எந்த பலனும் அளிக்காது. எரோஷன் இது எப்போ எரோஷன் ஆகுது அப்படின்னா, ரொம்ப வருஷமா இந்த பிரச்சனையை நம்ம கண்டிக்கவே இல்லை அப்படிங்கும் போது இது எரோஷனா மாறுது. ஒண்ணு. அடுத்தது ஓட்ட போட ஆரம்பிக்கும். சோ ரொம்ப அரிக்குது, போயிட்டே இருக்கு. இந்த வால் எல்லாமே ரொம்ப சாஃப்டா இருக்குன்னு சொன்னேன். புண்ணு மேற்கொண்டு தொலைச்சி போய்கிட்டே இருக்கும்போது என்ன அப்படின்னா, அந்த பகுதியிலேயே ஓட்ட விழ ஆரம்பிக்கும். சோ அதுதான் வயிற்றுல இருந்து ப்ளீடிங் வெளியில வர ஆரம்பிக்கும். ரொம்ப சிவியரான வயிறு வலியா இருக்கும். எமர்ஜென்சியா அந்த பெர்ஃபோரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓட்ட போட ஆரம்பிச்சிடும். குடல் பகுதியில குடல்ல ஓட்ட விழுந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது போட ஆரம்பிச்சிடும். அடுத்து 3வது என்னன்னா அடைப்பு, அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. எப்ப அடைப்பு ஏற்படும் அப்படின்னா, எக்ஸாக்டா இந்த ஒரு ஸ்டொமக் லேயர் ரொம்ப பின்னாயிடுச்சு, ஓட்ட போட ஆரம்பிச்சிருச்சு, அடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா என்ன அடைக்கும் அப்படின்னா, ஒரு குடல் இன்னொரு குடல் பின்னர போய் மடிய ஆரம்பிச்சிடும். ஒண்ணு. அடுத்தது நம்ம சாப்பிடுற ஃபுட் எதுவுமே கண்டிப்பா உள்ள இறங்காது. கம்ப்ளீட்டா நம்மளால எந்த ஃபுட்டையுமே சாப்பிட முடியாத ஒரு ஸ்டேஜ்க்கு தள்ளப்படுவோம். இதெல்லாம் தான் ட்ரீட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா ஏற்படக்கூடிய மாற்றங்கள். எக்ஸாக்டா இந்த போட்டோல இருக்கிற மாதிரிதான் அந்த நம்மளோட கம்ப்ளீட் அந்த லேயரே கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு 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 இந்த அதோட தன்மையவே கம்ப்ளீட்டா மாத்திடும். இந்த மாதிரியான மருத்துவ ஆலோசனைகளை கேட்டு தெரிஞ்சுக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.